சார், அதிமுக நான்காக இருக்கிறது, பிளவுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி நீங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்தித்து அப்படியான ஒரு 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 தோற்றத்தை அந்த அந்த ஒரு பிம்பத்தை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக. அவங்க பாமகவும் அப்படியான ஒரு வெளித்தோற்றத்திற்கு வந்துவிட்டதோ அப்படின்ட்டு ஒன்று தோணுது. ரெண்டாவது, நம்ம இளங்கோவன் சார் முதல்ல பேசின போது இவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள் சென்ற பிறகு பாமக பெரிய பலனை அனுபவிக்கவில்லை, அது மாநில கட்சியினுடைய அப்படிங்கிற அந்தஸ்தை கூட இழந்திருக்கிறது. ஆனால் இங்க ஒரு 2% 3% வாக்கு வங்கியை வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி வட மாவட்டங்கள் எல்லாம் போட்டியிட்டு பாமக ஆதரவோடு போட்டியிட்டு நாங்க 18% ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கிளைம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. சார், இவர்கள் இப்படி 2 பேர் இப்படி தனியாக நிற்பது ஏதோ ஒரு வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பலன் கொடுக்கக்கூடியதா மாறுமா சார்? பாரதிய ஜனதா கட்சி யார் யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சியுடைய நிலைமையெல்லாம் அப்படித்தான் தொடர்ச்சியாக மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரேல இருந்து ஆரம்பிச்சு நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அதிமுகவை பிளவுபட்டு ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி உட்கார்ந்தா ரத்தத்தை முழுசா உறிஞ்சி குடிச்சிடும் பாஜக. இது இங்கே மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு. அந்த காட்சி தான் ஏற்கனவே அதிமுக அந்த கூட்டணியில சேர்த்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போகக்கூடிய நிலைமையில் ஆயிட்டு இருக்குது. இவர் போனாரு, எங்கேயும் பிரச்சனை. ஆகையினால பாஜகவோடு யாரெல்லாம் சேர்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நிலைதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா காணாமல் போவார்கள் என்பது உண்மை. என்று சொல்ல தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ பாஜக காலுண்ட வேண்டும். ஏன்னா ஒத்த கால் நொண்டியா கூட இல்ல, 2 காலும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு இப்படி வர வேண்டும். பாஜக நீங்க 2% 3% ஒரு காலத்துல 1.5% ஓட்டு கூட கிடையாது. திமுக தயவோட ஒரு 3 சீட்டு வந்துச்சு, அதோட காணா போச்சு. அதுக்கு முன்னாடி வேலாயுதன் ஒருத்தர் சொந்த நிலையில வச்சு ஜெயிச்சு வந்தாரு. ஆகவே இது வர முடியாத சூழ்நிலையில யார் முதுகிலாவது ஏறி அவர்களை அழித்து கபாலிகரம் பண்ணி அந்த போர்வையில வர வேண்டும் என்பதற்கான பல்வேறு நிலைகளில இப்ப பாருங்க, எடப்பாடியை டெல்லியில கூட்டி பேசிட்டு இங்க அவருக்கு வேண்டாதவெல்லாம் பார்த்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் பண்ணுவாங்க பாரதிய ஜனதா கட்சி. இல்லைன்னு சொன்னாக்கா உடனே இடி வரும், விசாரணை வரும். ஆளுங்கட்சிக்கு வருமா? இல்ல, கடந்த ஆளுங்கட்சிக்கு வரும். இப்படி பல்வேறு முகமாக இருக்கக்கூடிய நிலை. இப்ப பாட்டாளி இருக்கக்கூடிய வளர்ச்சியே பழனி பாபாவை உள்ளடக்கித்தான் இருந்தது என்பது ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக சொன்னவர்கள். பாட்டாளி கட்சி வளர்ந்ததற்கு முக்கியமான பிரதானமாக காரணமாக இருந்தவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை ஒரு ஊராக கொண்டு போய் சேர்த்தவர் பழனி பாபா அவர்கள். இன்னைக்கு அந்த இயக்கம் அவரோடு இல்லை என்பது தெளிவு. அது காரணம் என்ன? இது போன்ற ஒரு நிலை எடுத்ததுனாலதான் இந்த மாதிரி மக்கள் இல்லாத நிலையில் போனார்கள். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வர வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய கட்சியா மாற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும் கூட. நிச்சயமா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெளிவாக செய்வார் என்று நம்புகிறோம்.